15 வயசுல நீங்க என்ன வாங்குனீங்க? சொப்பு ஜாமான் கூட வாங்க முடியல. தார் வாங்கிருக்கானே. தார் விலை வேற, ராக்ஸோட விலை வேற. வாங்கிருக்காங்க. ஆமா, போன மாசமே அவனை பிடிச்சிருக்கணும். அவங்க அப்பனுக்கு புல்லட் வாங்கி கொடுத்து போய் பிடிச்சிருக்கணும். புல்லட் 2 லட்ச ரூபா வைக்குது. அடிச்சா அடுத்து தார் ராக்ஸ் அவங்க அம்மாவுக்கு, மதருக்கு போடுறான். அப்படியே கேஜிஎஃப் டியூன்லாம் போடுறாங்க பின்னாடி. பிடிச்சா அவனை அப்பனா தலை ரிமாண்ட் பண்ணிவிடணுமா? லோக்கல் போலீஸ் எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னு தெரியல. பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படியும் அவன் பேர்ல இருக்காது, கார்டியன் அக்கௌண்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. உங்க அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட் எடுங்க, மணி லாண்டரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பிடிச்சி வச்சு ரிமாண்ட் பண்ணிட்டுருங்க. 15 வயசுல குடிச்சா தானே இந்த வேலை பார்க்குறிய, 30 வயசுல நீ என்னெல்லாம் வேலை பார்ப்ப? எவ்வளோ மைண்டு எப்படி வேலை செய்யுது? அப்படியே நடிக்கிறாங்க அப்பட்டமே. என் மேலே பொறாமை ஃபேமிலிஸ், பொறாமைனால தான் பண்ணியிருக்காங்க, ஸ்கேம்னு சொல்லி போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சார். அப்போ நீ என்ன செய்யணும்? போயிட்டு யாரெல்லாம் பொறாமை உன் மேலே வந்து ஸ்கேம்னு சொன்னாங்களோ, இன்க்ளூட் மைசெல்ஃப், போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடவடிக்கை எடுப்போம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு குரூப்பே ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒத்த A4 ஷீட்டை வச்சு மலேசியா போட்டான்ட்டாமா அவன். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஃப்ளைட் டிக்கெட் வந்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேமிலிஸ் இப்போ போகிறேன் ஃபேமிலிஸ் மலேசியாவுக்கு அப்படின்னா. அப்புறம் போய்ட்டு அங்கே போனோன்னே என்னை உள்ளே விடலை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு மூத்திரமைஞ்சாலும் எடுத்து வீடியோ போடுற பையன் மலேசியாவில் வீடியோ போடணுமா இல்லையா? ஃபேமிலிஸ் ஃப்ளைட்டை பாருங்கள் ஃபேமிலிஸ், இறங்கிட்ட ஃபேமிலிஸ், எதுவும் கிடையாது. ஃப்ராடு பையன்.